வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மேட்டூருக்கு 19,000 கன அடி தண்ணீர் வரத்து. அணையில் ஒரே நாளில் 2 அடி நீர்மட்டம் உயர்வு. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதிக்கு வெளிநாட்டு மீட்பு படையினருக்கு அனுமதி மறுப்பு. ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படையினர் அறிவிப்பு. தமிழக பள்ளிகளில் சமஸ்கிருத வார விழா நடத்த முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு. மாநில மொழிவாரம் கொண்டாட வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம். விரிவான செய்திகள். மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 19,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஒரே நாளில் 2 அடி வரை அணையின் நீர்மட்டம் உயர்ந்தது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அங்குள்ள அணைகள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமையன்று இரு அணைகளிலிருந்து 32,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் வெள்ளியன்று மாலை மேட்டூர் அணைக்கு வந்து சேர்ந்தது. தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 19,713 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 50.55 அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 801 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து கர்நாடகாவில் மழை தீவிரமடைந்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் மளமளவென அதிகரித்து வருகிறது. காவிரி டெல்டா விவசாயிகளை இது மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடி உயர்த்தப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் பொறியாளர் பெனிக்விக் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்காக வியாழனன்று அணையின் 13 மதகுகளும் தரையிறக்கப்பட்டன. அணையின் நீர்மட்டம் உயர்த்தும் இந்நடவடிக்கைக்கு தென் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரியாறு அணையை கட்டிய பொறியாளர் கர்னல் பெனிக்விக்கின் திருவுருவ சிலைக்கு கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முல்லைப் பெரியாறுல அன்னைக்கு 142 தண்ணீரை தேக்குவதற்காக சற்றை இறக்கக்கூடிய இந்த பணி மிக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 35 காலம் இதற்காக போராடி இருக்கிறாங்க தமிழர்களாக. அந்த போராடிய தமிழர்களுக்கு முழுவதும் இன்னைக்கு நாங்க நன்றி கடன் செலுத்த விரும்புகிறோம். 73 லட்சம் மக்கள் முல்லைப் பெரியாரை நம்பி குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கூடிய அத்தனை மக்களுக்கு மகிழ்ச்சி. முல்லைப் பெரியாறு அணையின் முழு கொள்ளளவான 152 அடியை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். உக்ரைனில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதிக்கு சர்வதேச விசாரணை மற்றும் மீட்புக் குழுக்கள் செல்வதற்கு ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் அனுமதி மறுத்துள்ளனர். உக்ரைனில் நடந்து வரும் உள்நாட்டு போரில் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் 298 பேர்களுடன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் பலியான 298 பேரில் நெதர்லாந்து நாட்டினர் 173 பேர், மலேசியர்கள் 44 பேர், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர்கள் 28 பேர், இந்தோனேஷிய நாட்டவர்கள் 12 பேர், பிரிட்டனைச் சேர்ந்தவர்கள் 9 பேர், ஜெர்மனி மற்றும் பெல்ஜியம் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தலா 4 பேர், பிலிப்பைன்ஸைச் சேர்ந்தவர்கள் 3 பேர், கனடா, நியூசிலாந்து, ஹாங்காங் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தலா ஒருவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்களில் 100 பேர் எய்ட்ஸ் நோய் ஆராய்ச்சியாளர்கள். விமான பணியாளர்களில் 2 இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். ரஷ்ய ராணுவத்தின் தொழில்நுட்ப உதவி இல்லாமல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்க முடியாது என்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இச்சம்பவம் ஒரு எச்சரிக்கை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. கிளர்ச்சியாளர்களுக்கும் உக்ரைன் அரசுக்கும் இடையே சமாதான பேச்சு நடத்த ரஷ்ய அதிபர் புட்டின் தனது முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தவில்லை என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்த விவகாரத்தில் நம்பகமான விசாரணை மேற்கொள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளன. உலக நாடுகளின் தலைவர்களும் சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே விமானத்தில் பலியான பயணிகள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மலேசியா, நெதர்லாந்து, ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு குழுவைச் சேர்ந்த மீட்புப் படையினர் உக்ரைன் சென்றுள்ளனர். ஆனால் சம்பவம் நடந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கிளர்ச்சியாளர்கள் தங்களின் பாதுகாப்பு கருதி வெளிநாட்டு மீட்புக் குழுவினர் மற்றும் விசாரணை குழுவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு ரஷ்ய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்களே காரணம் என்ற தொலைபேசி உரையாடல் ஆதாரங்களை உக்ரைன் அரசு வெளியிட்டுள்ளது. ஆனால் இதன் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. அதே நேரம் சம்பவம் நடந்த தினத்தன்று விமான எதிர்ப்பு ஏவுகணை உக்ரைன் அரசு கட்டுப்பாட்டில் இயக்கப்பட்டதற்கான ரேடார் ஆதாரம் சேகரிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
பள்ளிகளில் சமஸ்கிருத வார விழாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா அதற்கு பதிலாக மாநில மொழி வார விழா கொண்டாட வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அனைத்து மாநில செயலாளருக்கும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சமஸ்கிருத வார விழா கொண்டாட உத்தரவிட்டுள்ளதை அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். சிபிஎஸ்இ, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கழகம் ஆகியன இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்றும் மாநில அரசுகளும் மாநில, மாவட்ட, கீழ்மட்ட அளவில் இவ்விழாவை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழகத்தில் பழமையான தமிழ்மொழி வளமான கலாச்சார சிறப்பு கொண்டது என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா இங்கு சமஸ்கிருத வார விழா கொண்டாடுவது பொருத்தமற்றது, ஏற்க இயலாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக மாநிலங்களுக்கு ஏற்ப அந்தந்த மாநில செம்மொழி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதே பொருத்தமானது என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். எனவே அந்தந்த மாநில மொழி மற்றும் கலாச்சார கொண்டாட்டத்திற்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய மத்திய அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் இவ்விழா சிபிஎஸ்இ பள்ளிகள் உள்ளடக்கிய அனைத்து கல்விக்கூடங்களிலும் நடப்பதே பொருத்தமானதாக இருக்கும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பழனி மாணிக்கம் மற்றும் இன்பசேகரன் ஆகியோர் அடிப்படை உறுப்பினர்களாக செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னொரு மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தல் படுதோல்விக்கு பிறகு அதிரடி நடவடிக்கைகளை திமுக தலைமை எடுத்து வருகிறது. இந்த வரிசையில் தருமபுரி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் முல்லைவேந்தன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக தலைமை அலுவலகம் சனிக்கிழமையன்று அறிக்கை வெளியிட்டது. கடந்த லோக்சபா தேர்தலில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வெற்றிக்கு துணை நிற்காமல் துரோகம் செய்துவிட்டதாக சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் நீக்கப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டு முழு உண்மையில்லை என்று தெரியவந்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மேலும் மன்னிப்பு கடிதம் அனுப்பியவர்கள் தங்களது கடந்த கால பணிகளை எண்ணி பார்த்து மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள அனுமதிக்க கோரியிருந்தனர். கட்சி தலைமையை எதிர்த்து குற்றம் சாட்டியவர்கள் நீங்களாக, மீதமுள்ளவர்கள் மீதான நடவடிக்கை கைவிடப்படுகிறது என்றும் திமுக அறிவித்துள்ளது. இதில் தஞ்சை மாவட்ட செயலாளர் பழனி மாணிக்கம், தருமபுரி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் இன்பசேகரன் கட்சி பொறுப்பில் இல்லாமல் கட்சி உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்க அனுமதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் விளக்கம் கோரிய போது கட்சிக்கு எதிராக அறிக்கை வெளியிட்ட தருமபுரி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் முல்லைவேந்தன் கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் என்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீன்வளத்துறையில் நிவாரணம், மீன்பிடிக்க அனுமதி, கொள்முதல் உள்ளிட்ட அனைத்திலும் ஊழல் நடப்பதாக கூறி மீனவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் சனிக்கிழமையன்று அனைத்து மீனவர் இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மீனவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். புயல் கால சேமிப்பு நிதி, மீன்பிடி தடைக்கால நிவாரணம், டீசல் மானியம், இரட்டை மடி மற்றும் சுருக்கு வலை பயன்படுத்துவதில் முறைகேடு, மீன் கொள்முதல் உள்ளிட்டவற்றில் மீன்வளத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு ஊழல் நிறைந்ததாக இருப்பதாக கூறி இந்த உண்ணாவிரதம் நடந்தது. அனைத்து செயல்பாட்டிலும் மீன்வளத்துறை அதிகாரிகள் லஞ்சத்தை எதிர்பார்ப்பதாகவும் 13 கடலோர மாவட்டங்கள் இருந்தும் ஏற்றுமதியில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளது என்றும் மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். விசைப்படகுகள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் படகுகளுக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு ஏடிகளுக்கு கப்பம் கட்ட வேண்டியது இருக்கிறது. மீனவருக்கு வழங்கக்கூடிய மானிய டீசலில் அமைச்சர் முதல் கொண்டு, அமைச்சருடைய பிஏ முதல் கொண்டு, மீனவளத்துறையுடைய இயக்குநர் முதல் கொண்டு கூடுதல் இயக்குநர் வரைக்கும் இதில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். தமிழ்நாடு மீனவளர்ச்சி கழகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாயை கொள்ளையடிக்கு இயக்கமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கண்டித்துதான் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அடையாள உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் ஆன்லைன் வழியாக 30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்தவர் சண்முக கணேசன். இனிகோ கன்சல்டிங் மற்றும் டிரேடிங் என்ற பெயரில் ஆன்லைன் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நிதி பெற்று இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பணம் பெற்றுள்ளார். இதற்கான ஆவணங்கள் மற்றும் முதிர்வு பத்திரங்களையும் கணேசன் வழங்கியுள்ளார்.
ஆனால் அவர் அதற்கான பணத்தை திருப்பி தராத நிலையில் சந்தேகமடைந்த பிரபாகரன் என்பவர் போலீசாரிடம் புகார் அளித்தார். இப்புகாரை தொடர்ந்து சண்முக கணேசனை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பொருளாதார குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் முத்தையா, இதுபோன்ற நிதி நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபடுவது பொதுமக்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் முதலீடு செய்வது குறையவில்லை என்றும் இந்நிறுவனம் 30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் கூறினார். அது இனிக்கும் கன்சல்டிங் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி பெருமாள்புரத்தில் நடந்தது. அந்த கம்பெனியினுடைய மெயின் டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல பப்ளிக்ல இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. வெறும் பாண்டை மட்டும் இஷ்யூ பண்ணிட்டு அதை வச்சு போலியான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி பணம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. பப்ளிக் மக்கள் வந்து இது மாதிரி ஏமாற வேண்டாம். நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் அந்நிறுவனம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்ஸ்பெக்டர் முத்தையா அறிவுறுத்தினார். பிஎட் படிப்பில் சேர விரும்புவோருக்கான விண்ணப்ப விநியோகம் தமிழகத்தில் துவங்கியுள்ளது. பிஎட் படிப்பில் பயில விரும்பும் மாணவர்களுக்கான விண்ணப்ப விநியோகத்தை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஜூலை 19ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று துவங்கியது. 2700 இடங்களை பூர்த்தி செய்ய தமிழகம் முழுவதிலும் 29 மையங்களில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. மொத்தம் உள்ள 21 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேர முதல் முறையாக இணையதளம் மூலம் பதியப்படுகிறது. இவற்றை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள நோட்டல் சென்டர் மூலம் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்பதால் மாணவர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்தனர். நான் தருமபுரியிலிருந்து வரேன். யூஜி வந்து குயின் மேரிஸ்ல முடிச்சேன். இப்போ பிஎட் வந்து லேடி வில்லிங்டன்ல போட்டுருக்கேன். பிஎட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இங்கே போடுறேன். பிஎட் ஃபார்ம் தரேன்னு சொல்லியிருக்காங்க லேடி வில்லிங்டனில். இன்னைக்கு இங்கே வந்து ஃபார்ம் வாங்கிட்டு அப்புறம் அவங்க 29th லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் நடத்தி அதுக்கப்புறமா எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 300 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக அனைத்து வேலை நாட்களிலும் விண்ணப்ப விநியோகம் நடக்கவுள்ளது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 21,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,669 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 48 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,320 ரூபாயாக இருந்தது. கோவையில் நடக்கும் அக்ரி இன்டெக் வேளாண் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள நவீன விவசாய கருவிகளின் பயன்பாடு குறித்து விவசாயிகள் ஆர்வமாக கேட்டு செல்கின்றனர். கோவை கொடிசியா அரங்கில் அக்ரி இன்டெக் 2014 என்ற வேளாண் கண்காட்சி துவங்கியது. இந்த கண்காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 238 அரங்குகளாக அமைந்துள்ள இந்த கண்காட்சியில் சூரிய ஒளி மின் உற்பத்தி, தேனீ வளர்ப்பு, மண்ணிலா விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் விவசாயத்திற்கு தேவையான சிறிய வகை மோட்டார், டிராக்டர் மற்றும் நவீன கருவிகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. நாங்க விவசாயம் கரும்பு, தென்னை, நெல் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். போதிய அளவுக்கு மழை இல்லாதனால விவசாயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு கரண்ட் போதிய அளவுக்கு இல்லை. அதனால இந்த ஜோலார்ல இதுல இருந்து கரண்ட் எதுவும் எப்படி தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அதை நம்ம இதுக்கு வந்து இயங்குறதுக்கு சரியா இருக்குமா என்னன்னு பார்க்கலாம். இந்த டிராக்டர், மினி டிராக்டர் போக்குவரத்து எல்லாம் சின்ன விவசாயிகள் வாங்கி வச்சுக்கலாமா என்னங்கறத பார்க்கலாங்கிறதுக்காக வந்து கண்காட்சி எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோம். இந்த கண்காட்சியில் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கும் விவசாய கருவிகளின் பயன்பாடு குறித்தும் விளக்கம் அளிப்பதாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கொடிசியா கண்காட்சி, விவசாய கண்காட்சி 14வது பதிப்பு வந்து இன்னைக்கு முதல் நாளுங்க. இதுல வந்து 238 அரங்கங்கள் அமைச்சிருக்கிறோம். 3 ஹால் ABC 3 ஹால்லயும் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. சூரிய ஒளி பம்பு, நர்சரிஸ், மாதிரி பண்ணை அண்ட் மாதிரி விவசாயம், இயந்திரமயமாக்குற விவசாயம் அண்ட் மண்ணில்லா விவசாயம் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. திங்கட்கிழமை வரை நடக்கும் இந்த கண்காட்சி மூலம் சுமார் 40 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.